அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, இன்றைக்கி தேர்வில் முக்கியமாக கேட்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லப்படுகிற நிதி ஆணையம் பார்க்க போகிறோம். நிதி ஆணையத்திலிருந்து தொடர்ந்து கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. அது சூஸ் த பெஸ்ட் ஆன்சரோ அல்லது சரியான நான்கு ஐந்து கேள்விகளை கொடுத்து சரியான பதிலை கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு இருக்கேன். சரி, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம நிதி ஆணையம் நிதி ஆணையம்னா என்ன அப்படின்னா, இது ஒரு நிதி சார்ந்த ஒரு மத்திய அமைப்பு. இது என்ன பண்ணணும்னா, நம்முடைய மொத்த வருவாயும் திரட்டி இதில் மத்தியத்துக்கு எவ்வளோ, மாநிலத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிதியை நமக்கு பகிர்ந்து கொடுக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அமைப்பு சட்டம் சார்ந்ததா சட்டம் சாராததா அப்படின்னு கேட்டால், இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. சட்டப்பூர்வமான அமைப்புனா இதுக்கு என்ன கண்டிப்பாக இருக்கணும், ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அந்தஸ்து இருக்கும். ஆமாம். அப்போ எந்த அமைப்பின் எந்த ஒரு இதன் கீழே செயல்படுது அப்படின்னு கேட்டால், இந்திய அரசியலமைப்பு சரத்து 250 கீழே இது செயல்படுது. ரைட்டு. இப்போ நிதி ஆணையம் இப்போ தான் அமைச்சாங்களா, எப்போ இருந்திருக்காங்கன்னா வரலாற்றிலிருந்து முக்கியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு முதன்மை பணி எழுதிடுவோம். முதன்மை பணி என்ன அப்படின்னு கேட்டால், நிகர வருவாயை, அதாவது நம்முடைய மொத்த ப்ராஃபிட்டை, மொத்த இன்கம்மை மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரித்து கொடுக்குறதா இதோட நோக்கம். சரி, ஓகே. இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்க்க முன்னாடி, எப்போ அமைச்சாங்கன்னா தொடக்கம் இப்போது நவம்பர் மாதம் 2022 நவம்பர் 22ஆம் தேதி 1951 அமைச்சிட்டாங்க. ரைட்டு. இப்போ உங்களுக்கு நிதி ஆணையம் சட்டப்பூர்வமான அமைப்பான்னு தெரிஞ்சிருச்சு. அது ஆர்டிக்கல் 280 என்பதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு பணி முக்கியமான ஓரலான பார்வை என்னென்னா, மொத்த நிகர வருவாயை மத்திய மற்றும் மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்து கொடுக்குறது தான் அப்படின்னு படிச்சிட்டோம். எப்போ தொடக்கம் அப்படிங்கிறத என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு கேட்டால், நவம்பர் 22 1951 தொடங்கப்பட்டதுன்னு படிச்சிட்டோம். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ இதுவரையும் எத்தனை ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால், இதுவரையும் 15வது நிதிக்குழுவுடைய பரிந்துரைகள் தான் போயிட்டுருக்கு. 15வது நிதிக்குழு பரிந்துரை என்ன அப்படின்னு பார்க்க முன்னாடி, அதோடைய காலம் என்ன அப்படின்னா 2021 முதல் 2026 வரை. 2021-26னா அதுக்கு டேட்டு கிடையாது அப்படின்னு கேட்டால், ஒரு நிதியாண்டு எப்பயுமே என்ன பண்ணோம், ஏப்ரல் 1 முதல் 2026 மார்ச் மாதம் 31 வரையும் தான் இருக்குங்கிறது உனக்கு எல்லாத்தையும் தெரியும். ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த அமைப்பு என்ன பண்ணணும்னு கேட்டால், இந்த அமைப்பை யாரை உருவாக்குவான்னு கேட்டால், குடியரசுத் தலைவர் தான். யாரும்ப்பா? குடியரசுத் தலைவர் சரத்து பார்த்தோம் இல்லையா, சரத்து 280 படி அமைப்பார். இப்போ இந்த நிதிக்குழுவுடைய மொத்த பரிந்துரை எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னு கேட்டால் 5 ஆண்டுகள் இருக்கும். ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும். ஆனால் அந்த 5 ஆண்டுகள் பரிந்துரை இருக்கும் பொழுதே அதோடைய 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு குழுவை அமைக்கிற பொறுப்பு யாருக்கு உண்டுன்னு கேட்டால் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அப்படி நம்ம இதில் மொத்தம் 15 குழு அமைச்சிருக்காங்க. 16 குழு போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இவங்களுடைய முதன்மையான பணிகள் என்னன்னு பார்த்தோம். நிகர வருவாயை மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிரித்து கொடுக்கறது. முதல் பாயிண்ட் என்னென்னா, வரி, வருவாய் பகிர்வு தான் அவங்களுடைய மெயினான வேலை. அடுத்து என்னன்னு கேட்டால், ஒரு சில மாநிலங்களில் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு இயற்கை சீற்றம் ஏற்படலாம். இல்லை ஒரு சில மாநிலங்கள் கடன் பிரச்சனையில் தீர்வுக்கலாம். மற்ற இதர நிதி சார்ந்த பிரச்சனை வரும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், மானியம் கொடுப்பாங்க. அந்த மானியம் தரதுக்கான சரத்து தான் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்னன்னு கேட்டால், சரத்து 275. இந்த சரத்தின்படி நம்ம நிதி ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் இது நமக்கு கொடுப்பாங்க. சரி, ரைட்டு, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நிதி ஆணையத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டால், ஒரு தலைவர் ப்ளஸ் 4 உறுப்பினர் இருப்பாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. நிதி ஆணையம் என்ன தெரிஞ்சிருச்சு. நிதி ஆணையம்னா சரத்து 250 கீழே ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. இது முதன்மையான பணி என்னன்னு கேட்டால், நாட்டினுடைய மொத்த நிகர வருவாயை மத்திய மற்றும் மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் பிரித்து கொடுக்குறது தான். அது எப்போ ஆரம்பித்தான்னு கேட்டால், நவம்பர் 22 1951 ஆரம்பிச்சிருக்காங்க.
இப்போ நமக்கு இப்போ கரண்டில் போயிட்டுருக்கிறது 15வது நிதிக்குழு போயிட்டுருக்கு. 15வது நிதிக்குழுடைய ரெக்கமெண்டேஷன் எப்படின்னா 2021 2026 வரையும் நமக்கு இருக்கும். இப்போ சமீபத்தில் 16வது நிதிக்குழு அமைச்சிட்டாங்க, அது பின்னால் பார்க்கலாம். இப்போ இது வந்து யார் அமைப்பான்னா குடியரசுத் தலைவர் தான் அமைப்பார். சரத்து 250 கீழே. இதோடைய மொத்த காலம் வந்து 5 ஆண்டுகள். ஆனால் 2 ஆண்டு முன்னாடி குழு அமைச்சிருவாங்க. இதோட முதன்மை பணிகள்லாம் பார்த்துருக்கோம். ரைட்டு. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அமைச்ச குழு என்னன்னு கேட்டால் கேசி நியோகி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. அடுத்து கேசி நியோகி, அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக நம்ம தமிழ்நாடு சார்ந்த கே சந்தானம் அவர் தலைமையில் குழு அமைச்சாங்க. அடுத்து ஏகே சந்தா அப்படின்னு ஒரு குழு. அப்புறம் வந்து நம்முடைய மத்திய மாநில உறவுகளுக்கு மிகப்பெரிய அளவில் தூண்டுகோலாக இருந்த PV ராஜமன்னார் குழு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாவீரர் தியாகின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி சார்ந்த ஆலோசனை பெற்றவர் மகாவீரர் தியாகி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரம்மானந்தா ரெட்டி போன்ற பல்வேறு அமைச்சுக்கிட்டே வந்தாங்க. நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இருந்தாலும் தலைவரில் கொஞ்சம் ஆர்டராக பார்க்குறது நல்லது. அதாவது அந்த இதை வந்து கேசி நியோகிங்கிறது 1வது நிதி ஆணையத்தின் தலைவர், கே சந்தான 2வது நிதி ஆணையத்தின் தலைவர், 3 வந்து ஏகே சந்தா 3வது தலைவர், 4 PV ராஜமன்னார், 5 P மகாவீரர் தியாகி, 6 வந்து பிரம்மானந்த ரெட்டி. அப்படி பார்க்கும்போது முக்கியமாக எதை பார்க்க ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்துக்கலாம், கேசி நியோகி. இப்போ இவங்களுடைய பரிந்துரை காலம் 1952 முதல் 1957 வரை. ஆனால் நமக்கு இப்போ தெரியும் நிதிக்குழு எப்போ அமைச்சாங்கன்னு கேட்டால் நவம்பர் 22 1951. இப்போ முன்னாடியே அமைச்சிருவாங்க. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, இது கேள்வியை கேட்கலாம், நிதிக்குழு வந்து எத்தனை ஆண்டுக்கு முன்பாக அமைக்கலாம்னு கேட்டால் 2 ஆண்டுக்கு முன்னாடி அமைக்கலாம். ஆனால் ஒரு சில நிதி குழு பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடியோ அல்லது 3 ஆண்டுக்கு முன்னாடியோ பொதுவாக அமைச்சிருவாங்க. இப்போ இவங்களுடைய பதவி காலம், அவங்களுடைய பரிந்துரை வந்து 5 காலம் படித்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எளிமை வைக்கிறதுக்காக இந்த கேஸ் நியோகியை 1 வச்சுக்குவோம். 2 கே சந்தானம், ஏன்னா நம்ம ஊருக்காரங்க தெரியும், கே சந்தானத்துறை பரிந்துரையின் பேர் தான் உனக்கு என்ன ஆரம்பித்தாங்க தெரியும், CBIயில் ஆரம்பித்தாங்கிற ஒரு விஷயம் தெரியும் உனக்கு. முக்கியமாக ஏகே சந்தா ராஜமன்னார் முக்கியமான ஆள் நமக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் ஒரு மத்திய மாநில உறவுகளுக்கிடையே குழு முக்கிய தலைவர் அந்த தமிழ்நாட்டில், அவர் பேரையும் வச்சுக்கலாம். மகாவீரர் தியாகி, பிரம்மானந்தா ரெட்டி. ஸோ 5 6. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 8 9 10 ஈஸியான பேர் தான். சால்ட், மதிப்புக்குரிய சால்ட் அவர்கள். அடுத்து சாவான், இன்சிலாக வரும், YK சாவான். அடுத்து NKP சால்வே, இதெல்லாம் முக்கியமான தலைவராக இருக்கிறாங்க. அடுத்து 10 முக்கியமாக வச்சுக்கணும், கேசி பந்த். ஒரு கேள்வியாக கேட்டுருக்குறாங்க, கேசி பந்த். இதெல்லாம் கூட தேவையில்லை. இப்போ 15வது குழு முக்கியமாக நம்ம பார்க்கணும். 15வது குழு யாருன்னு கேட்டால் உனக்கு வந்து NK சிங். இப்போ NK சிங் தலைமையில் இந்த குழு அமைச்சாங்க. இந்த குழு அமைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 2017 அமைச்சிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய பரிந்துரை வந்து 2020 தான் வந்திருக்கணும். ஆனால் அந்த காலகட்டம் பெருந்தொற்று காலனால 2021 முதல் 2026 வரை இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் வருது. சரி, இவங்க கொடுத்த பரிந்துரை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 100% நம்மள்கிட்ட ஒரு வருவாய் இருக்குது. வருவாயில் 41% யாருக்கு, மாநிலத்திற்கும், மிச்சம் இருக்கிற 59% மத்தியத்திற்கும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இதுதான் ஒரு மொத்த சாராம்சம். இதுக்கு முன்னாடி அமைச்ச 14வது நிதி கமிஷனுடைய பரிந்துரை என்னன்னு கேட்டால் 42க்கு 58. அப்போ இருக்கிற ரெக்கமெண்டேஷன்லேயே அதிகமாக மாநிலத்திற்கு கொடுத்த பரிந்துரை வந்து 14வது தான். 14வது நிதிக்குழு தான் நம்ம மிகப்பெரிய இதாக இருந்திருக்கு. அப்போ 14வது நிதிக்குழு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒய்வி ரெட்டி தலைமையில் முக்கியமானது. அப்போது மீண்டும் நல்லா பார்த்துக்கலாம். 15வது நிதி கமிஷன் 15வது நிதிக்குழு தலைவர் வந்து NK சிங்கு. ஒரு குழு அமைக்கப்பட்டது 2017. இவங்க ரெக்கமெண்டேஷன் 2020 ஏப்ரல் 1 வந்திருக்கணும். ஆனால் பெருந்தொற்று காரணம் வரல. ஸோ 2021 முதல் 2026 வரை, அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி இவங்க அமலில் இருக்கும். இவங்க பரிந்துரை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா இருக்குன்னா 41% வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்திற்கும் 59% மத்தியத்திற்கும் அளவு பண்ணுறாங்க. இப்போ NK சிங் தலைவர் பண்ணுறாங்க. இப்போ 16 நிதிக்குழு அமைச்சாச்சு. எப்போ அமைச்சிருக்காங்க, 2023 அமைச்சிட்டாங்க. இவர் தலைவர் யாருன்னு தெரியும், அரவிந்த் பனகாரியா யாருன்னு
தெரியும் உங்களுக்கு. நிதி ஆயோக்குடைய முன்னாள் தலைவராக இருந்தவர், அதெல்லாம் ஓகே தான். இதுதான் அதே மாதிரி பார்த்துருக்கோம். 14வது நிதிக்குழு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒய்வி ரெட்டி. இருக்கக்கூடிய பரிந்துரைகள்லேயே அவர் பரிந்துரைகள் தான் வந்து அதிகமான பரிந்துரை. ஏன்னா அவர் தான் 42% கொடுத்தவர். ஒரு முறை நல்லா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ நிதி உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நிதி ஆணையம்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. நிதி ஆணையம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்னன்னு கேட்டால், நிதி ஆணையங்கிறது மொத்த வரி வருவாயை மத்தியத்திற்கும் மாநிலத்திற்கும் உள்ளாட்சிக்கும் கொடுப்பாங்கன்னு படிச்சிட்டோம். மத்தியத்திற்கும் மாநிலத்துக்கு தான் நிதி ஆணையம் பிரித்து கொடுக்கும். மாநில நிதி வருவாயை உள்ளாட்சி பிரித்து கொடுக்குறது யாரோட வேலைன்னு கேட்டால் மாநில நிதி ஆணையத்தோட வேலை. அதை தனியாக பார்த்துட்டோம். இதோட மெயின் நோக்கம் என்னென்னு கேட்டால், இந்த ஹரிஜாண்டல் மற்றும் வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா ஃபினான்ஸில், அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான். அதாவது செங்குத்து சமநிலைமையும் அடிக்கடி சமநிலைமையும் குறைக்கிறது தான் வேலை. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம மாநிலத்திற்கும் மத்தியத்திற்கும் ஒரு வரி சார்ந்த அல்லது நிதி சார்ந்த பிரச்சனை தவிர்க்கிறதுக்காக அமைப்பு இருக்கும். சட்டப்பூர்வமான அமைப்பும் படிச்சிட்டோம். ஆர்டிக்கல் 280 அதுவும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சீற்றம், கடன் பிரச்சனை போன்ற மானியம் தேவைப்படுதுன்னா அதுக்கும் ஆர்டிக்கல் படிச்சிட்டோம். 275 இது எப்போ அமைச்சாங்க அப்படின்னு படிக்கும்போது அதையும் படிச்சிட்டோம். நவம்பர் 22, 1951. நிதி ஆணையத்துடைய முதல் தலைவராக யாருன்னா கேசி நியோகி படிச்சிட்டோம். கேசி நியோகி. அதுக்கடுத்து இப்போ 15 எந்த குழு பரிந்துரை போகுதுன்னா 5வது நிதிக்குழு பரிந்துரை போயிட்டுருக்கு. அது யாருன்னா என்கே சிங்கு. இதோட பரிந்துரை என்னென்னு கேட்டால் 42% வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்திற்கும், 58%, 41% மாநிலத்திற்கும், 58 மத்தியத்திற்கும் படிச்சிருக்கோம். முக்கியமான ரெக்கமெண்டேஷன். இப்போ கரண்டில் எது அமைச்சிருக்காங்கன்னா 16 நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2023. தலைவராக அரவிந்த் பனகாரியா இருக்கார். அவர் ரெக்கமெண்டேஷன் எப்போ வரும்? 2026 முதல் 2031 வரையும் வரும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 4-5 ஆர்டிக்கிள் நம்ம பார்த்தா முடிச்சுக்கலாம். இந்த 280 நம்ம படித்தோம் இல்லையா, 280ங்கிறது எங்கே இருக்குன்னா பகுதி 12 இருக்குது. பகுதி 12 இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, முக்கியமான 3 ஆர்டிக்கல் அடிக்கடி தேர்வில் கேட்குறது. 268 ஆர்டிக்கல், 269, 270 மற்றும் 272. இந்த 3 ஆர்டிக்கல் குரூப் 4 தொடர்ந்து கேட்டேக்கிறாங்க. 268ங்கிறது என்னென்னா, மத்திய அரசு ஒரு வரி விதிக்கும், அதை மாநில அரசு வசூலித்து பயன்படுத்திக்கும். 69 என்னன்னு கேட்டால், மத்திய அரசு ஒரு வரி விதிக்கும், அதை மத்திய அரசே வசூலித்து மாநிலத்துக்கு கொடுக்கும். 70-72னா மத்திய அரசு வந்து வரி விதிக்கும், அதை வசூலித்து மாநிலத்திற்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் கொடுக்கும். இதுதான் விஷயம். இப்போ நம்ம பேசிக்கான ஃபினான்ஸ் கமிஷன் விஷயத்தை பார்த்துருக்கோம். பின்னால் வரக்கூடிய வீடியோவில் தொடர்ந்து முக்கியமான டேட்டாவும் தகவல்களும் பார்ப்போம். நன்றி.